வெள்ளை மனசு கொண்டவங்க இவங்க தாங்க. சூதுவாதுங்கிறது இவங்க மனசுல இருக்காது. அதே மாதிரி ரகசியமும் உங்க மனசுல தங்காதுன்னே சொல்லலாம். 4 பேர்ட்டயாவது ஒரு ரகசியத்தை சொன்னா மட்டும்தான் இவங்களுக்கு மனசே ஆறும். அதே மாதிரி இவங்க ஒரு காற்று ராசியை கொண்டவங்க. புத்திசாலித்தனம் அதிகமா இருந்தாலுமே மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அழகான மீன் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்க. கண்ணாலேயே 1000 கதை பேசி முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே காலச்சக்கரத்துல 3வது ராசியா வரக்கூடியது தாங்க இந்த மிதுன ராசி. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க. எது கிடைச்சாலும் ரெண்டு ரெண்டாக தான் கிடைக்குன்னு சொல்லலாம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து தான் இவங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே புத்தி சாதுரியம் மிக்கவங்களா இருப்பாங்க. காசு பணம் பண்ணுறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா புத்தி சாதுரிங்கிறது அவ்வளோ சிறப்பு. மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களுக்குரிய இந்த நட்சத்திரங்கள் மிதுன ராசிக்குரியன்னு சொல்லலாம். இயல்பாகவே நீங்கள் ஒரு சிந்தனை பிரியர் தான். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் உங்களை தீர்மானத்துக்கு கொண்டு வந்துடலாம். சிந்தனை செய்கிற பழக்கம் இருக்கிறதால எதிலுமே ஒரு தீர்க்கமாக ஆலோசனை செய்வீங்க. அதே மாதிரி புது புது விஷயத்தை விரும்பினாலுமே என்றைக்குமே பழமை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம். ஒரு வேலையை தொடங்கும் போது இன்னொரு வேலை செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம் பலமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இதுதான் உங்களுக்கு பலவீனம். ஏன்னா ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை செய்ய தொடங்குவீங்க. அதனால் எந்த பணியும் முழுமையடையாது. இதனால தான் சில நேரங்களில் மனக்குழப்பமும் அதிகமாக இருக்கும். தாராள குணம் கொண்டவங்களும் நீங்கள் தான். பேச்சில் கூட ஒரு கண்ணியம் நயங்கிறது வெளிப்பட்டிருக்கும். நகைச்சுவை திறன்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நகைச்சுவை திறனாலேயே மற்றவங்க எல்லாருமே நீங்கள் கவர்ந்தெழுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. வாயு ராசியாக இருக்கிறதாலேயே என்னவோ எந்த ஒரு விஷயம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம். குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பயணங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தான் இருக்கும். சொத்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்ட டிஸ்கஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதகமான அமைப்புங்கிறது நீங்குது. எல்லாமே சாதகமான பலன் தான். மகிழ்ச்சிங்கிறது தங்கும். அதே மாதிரி விருந்தினர் வருகை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். குருவோட பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதால உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தி ஆகும். நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சரியாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கைங்கிறது தொடங்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே யோசித்து தான் பேசணும். வார்த்தையை விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். கடன் வாங்குறதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த நேரம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வரைக்குமே என்னதான் நீங்கள் பாடுபட்டிருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சிருக்காது. தொழிலில் ஏகப்பட்ட குறுக்கீடுகளை சந்திச்சிருப்பீங்க. உத்தியோகத்தில் கூட மீண்டுமே ஒரு பழைய இடத்துக்கு போகிற நிலைமைக்கு தான் இருந்திருக்கும். இனி நல்ல மாற்றம். குழந்தைகள் வழியில், பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. சில சமயம் இது வரைக்குமே பெற்றோரோட ஒரு கருத்து வேறுபாடு சந்திச்சிருப்பீங்க. பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய மனஸ்தாபங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இனி எல்லா வகையிலும் நல்ல மாற்றம். கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏன்னா நல்ல முறையில் ஆலோசனை செஞ்சு புதிய முடிவு இல்லாமல் எடுக்க போகிறீங்க. கடன் சுமை எப்படி குறைக்கிறதுங்கிற ஒரு திட்டம் வகுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். உடல் ஆரோக்கியங்கிறது இனி சீராக்க ஆரம்பிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறை நீங்கும். இளைய சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் துணிவு தன்னம்பிக்கையும் கூடி வரும். தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் எல்லாமே நிறைவேறும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே நிலுவையில் இருந்துட்டு இருந்த வழக்கு நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது. மனசில் இது ஒரு எதிர்காலத்தில் பற்றின பயங்கிறது உங்களை வாட்டியிருக்கலாம். அது எல்லாமே நீங்கும். சேமிப்பும் சிறப்பாக இருக்கிறதால தொழிலுக்கான ஒரு மூலதனம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி பலருடைய ஒத்துழைப்பு கிடைச்சி மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து கூட நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் இந்த நேரம் நல்ல மாற்றம். பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடல்ல. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி காலத்தை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது உங்களுக்கு
கொஞ்சம் கடமையில் கவனமாக இருக்கணும். காசு பணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் விரைங்கிறது ஏற்படும். அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சுப செலவாக மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. இடம் வீடு மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி தொடர்ந்து ஏற்படும்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் மனசில் வாட்டிகிட்டு இருந்த பல பிரச்சனை தீர்றதுக்கு வழிபிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்சா புதன்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானாக இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் முன்னாடி ஏற்பட்டிருந்த பிரச்சனை அளவுக்குலாம் இருக்காது. படிப்படியாக பிரச்சனைகள்ங்கிறது குறையும். மனசாபு நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த விரிசல்ங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. இந்த நேரத்தில் தப்பின் தவறி உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அமைதியாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது. இதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சவாலான விஷயத்தை கூட உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். குழந்தைகளோட நடத்தையில் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். நீதி நிலைமையும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். இதனால் நேர்மறையான தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல. மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மன ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் எல்லாத்துலேயும் அமைதியாக இருக்கிறது நல்லது. நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தினாவே போதும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். மிதுன ராசி அன்புகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். மனசை ஒரு நிலையில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும், நல்ல மாற்றம். அதே மாதிரி உடல்நிலையில் பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். அதனால் வெளி உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் கல்வி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் தான். பல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் தேர்வு நல்ல முறையில் எழுதக்கூடிய வாய்ப்பு. பாடங்களில் முழுமையாக படிக்க பாருங்கள். கவனமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிங்களா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். ஒட்டு மொத்தமாகவே நீங்கள் ஒரு இலக்கு அடையிறதுக்கு தகுந்த சூழ்நிலைங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மிருகஷீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் லாபம் கிடைக்கும். ஒத்துழைப்புங்கிறது பல வகையிலும் கிடைக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் விடாமுயற்சியோட செய்யப்படுங்க. நீங்கள் அடையக்கூடிய இலக்குங்கிறது இந்த நேரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். இது வரைக்குமே பல தொந்தரவுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கும். விற்பனை ரீதியாகவும் லாபம் அதிகரிக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. பல யுத்திகளை கையாளுறதால தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உறவினர்கள் மூலமாக உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உதவிகள் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்ப நிலையிலுமே நல்ல முன்னேற்றம் தான். கோபத்தை கட்டுப்படுத்தினா போதும், எந்த பாதிப்புமே இல்லை. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல முன்னேற்றம் தான். உங்கள் மேன்மைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. புதிய வாய்ப்பு எல்லாமே வந்து சேரும். பெரும்பாலும் இந்த நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தான் குவியக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பயணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இந்த நேரம் அதிகம்தான். இருந்தாலுமே அலைச்சலால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது இந்த நேரம் சிறப்பு. கிடைச்ச வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்திட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். எதுலையுமே சாதகமான பலன். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தான். மன திருப்தியோடு செயலாற்ற போகிறீங்க. புத்தி சாதுரியம் மூலமாக பல விஷயங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது மூலமாக மற்றவங்ககிட்டையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து குழந்தைகளோட நிலையில் நீங்கள் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமையுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்குமே பல வகையில் மனசில் ஒரு கவலை இருந்திருக்கும். ஒரு சோர்வுங்கிறது உங்கள் மனசில் குடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாமே நீங்கும். உடலில் ஏற்பட்ட இந்த அசதியும் நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இதனால் மன தைரியமும் கூடவே சேர்ந்துருக்கிறதால இந்த நேரம் அற்புதமான நேரம். உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்கும். புதிய விஷயம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாகவும் ஒரு உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. ஆத்மாத்மா செயல்படுறதாலேயே நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. புதுசாக பதவி பொறுப்பு இது எல்லாமே கிடைக்கும். சாதகமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் காத்திருக்குது. சரியாக பயன்படுத்திட்டு முன்னேற பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். இணக்கமான சூழ்நிலை. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வர பாருங்க.
குழந்தைகள் உற்சாகமாக இந்த நேரத்தில் உங்கள் வேலைகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. இதனால் மனசில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் பல சங்கடங்களும் உங்களை விட்டு காணாமல் போகும்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது நல்லது. மாதம் ஒருக்காவது நீங்கள் தொடர்ந்து அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.